சலம் புனர் கொள்கை சல்லதியோடு ஆடி 12 ஆண்டுகள் தான் வாழ்ந்த பெண்ணை சலதி என்கிறான். சலதி என்றால் கேவலமான குணம் கெட்ட நடிகை. 12 வருஷம் வாழ்ந்த பெண்ணை இங்க வந்து சொல்றான். என்னுடைய குலம் தரும் வான் பொருள் குன்றம் தொலைத்தேன், குன்றம் போல் இருந்த பணத்தை தொலைச்சிட்டேம்மா. இளம்பாடி எனக்கு நாணத்தரும், நான் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு முன்னால நிக்கிறேன். தெரிஞ்சுக்கோங்க, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இது. ஆண்களுக்கு ரொம்ப புத்தி வேலை செஞ்சு முக்கியமான இடத்துல பேசிடுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்கள் பேசவே தெரியாது அவங்களுக்கு. பெண்களுக்கு புத்தி வேலையே செய்யாது, உணர்ச்சி வசப்பட்டா சூப்பரா பேசுவாங்க. இது 2 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இந்த ஆண்கள் சண்டை போடும்போது பார்த்துருக்கீங்களா, குடும்பத்தில் அப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் சண்டை. இப்போ நீ கடைசியா என்ன சொல்ற, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சண்டை, வெயிட் பண்ணு, முடிஞ்ச அப்புறமா சொல்றேன். இப்போ கடைசியா நீ என்ன சொல்றன்னா, இளம்பாடி எனக்கு நாணத்தரும்னு வந்து நின்ன உடனே அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ண அவன் சொன்னதை. ஓ, நடிகை பின்னால போய் காசு தொலைச்சதுக்காக வந்திருக்கிறியா? நோ ப்ராப்ளம். காசு இல்லைங்கிறதுனால நினைக்காத. கீழே குனிஞ்சா, நல்ல வேளை அவ வீட்டில் செருப்பு போடுறது இல்லை. அவன் அப்படி பயந்தான் ஒரு நிமிஷம், என்னடா இது கீழே குனியுதேன். செலம்பெடுத்தா. காசெல்லாம் போயிடுச்சுலாம், கவலைப்படாத. பரத்தை வீட்டுக்கு போகிறதுக்கு தானே, எல்லாம் தான் அழிச்சு, எல்லாம் இதோ சிலம்பு இருக்கு, எடுத்துட்டு போ. சிலம்புல கொன்முங்கிறான். எந்த டைலாகும் கிடையாதுங்க முன்னுக்கு பின்னுக்கு. சிலம்புல கொன்முன உடனே அவன் பதறினாங்க. பதறி சொன்னான், இல்ல கண்ணகி, நான் காசுக்காக வரல, பார்த்தா உன் கூட வாழ வந்திருக்கேன். ஒற்றை சொல்லுங்க பெண்ணுக்கு, உன் கூட வாழ வந்திருக்கேன். ஒன்றும் செய்யலைங்க அந்த அம்மா. நேராக போய் துணிமணிலாம் எடுத்து போட்டு பேக்கெட் போட்டுட்டு வச்சுக்கிட்டு, அம்மாட்ட சொல்லலை, அப்பாட்ட யாருக்கிட்ட கூட நின்னா. கண்ணகி இப்படி கோவலன் பார்க்குறாங்க அவளை. 12 வருஷம் காணுங்க, 5 நிமிஷத்தில் வான உடனே வந்துட்டாங்க அவ.